Hi friends, good morning 10:09 a.m. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner, therefore, pray ye, your in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 1 முதல் 27 வரை. சிரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்திலே பெரிய மனுஷன் எண்ணிக்கை உள்ளவனாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சிரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனை குஷ்டரோகியாயிருந்தான். நவ் நாகமான், captain of the host of the kings of the Syria, was the great man with his and master, and honorable because by him the Lord had and give deliverance unto the Syria. He was also a mighty man in valor, but he was a leper. வசனம் 2. சிரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்து இருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டு இருந்தாள். And the Syrians had gone out by the companions and had brought away and captive out of the land of the Israelites. Israel a little maid, and she entered and Nagaman's wife. வசனம் 3. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசிகளிடத்திலே போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். And she said unto your and master's word, God and my Lord were and with a prophet that is in the Samaria, for he will recover him of his leprosy. வசனம் 4. அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேலின் தேசத்தை பொன் இன்ன பிரகாரமாக சொல்கிறாள் என்று தன் ஆண்டவனிடத்திலே அறிவித்தான். And one went in the told his Lord, saying, those said the maid that is of the land of the Israel. வசனம் 5. அப்பொழுது சிரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளிக்காசையும் 6000 செக்கால் நிறை பொன்னையும் 10 மற்ற வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய், and the kings of the Syria said, go, and I will and send a letter unto the kings of the Israel. And he departed and took with him the 10 talents of silver and 6,000 pieces of the gold and 10 changes of raiment. வசனம் 6.
இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் வந்து நிருபத்தை கொடுத்தான். அதிலே அந்த நிருபத்தை, உம்மிடத்திலே எனக்கு ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்திலே அனுப்புகிறேன் என்று எழுதியிருந்தது. And he forgot the letter to the kings of the Israel, saying, Now when this letter is come unto thee, behold, I have therewith sent Naaman my servants to thee, that thou and mayest recover him of this leprosy. அசனமேல் இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்தபோது அவன் தன் வஸ்திரங்களையே கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் திரும்பவும் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? அவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதையும் சிந்தித்து பாருங்கள் என்றான். And it's come to pass, when the kings of the Israel had read the letters, that ran these clouds, and said, I am your God, to kill and make and live, that this man and doth send unto me the recover, a man of this leprosy. Wherefore consider, I pray you, and see how he seeketh a cruel against me. வசனம் 8. இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபொழுது, அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களையே கிழித்து கொள்ளவென்ன? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி உண்டு என்பதையும் அறிந்து கொள்ள மட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். And it was and so, when Elisha, the man of the God, had heard that the kings of the Israel had read these letters, he sent to the kings of Syria. Wherefore asked and thou and rent they and letters, let him and come now to me, and he shall and can know that and there is an prophet in the Israel. வசனம் 9. அப்படியே நாகமான் தன் குதிரை வீரர்களோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசப்படியிலே நின்றான். So Nagaman come with an ear, his horse and with his chariot, and stood at the door of the house of the Elisa. வசனம் 10. அப்பொழுது எலிசா அவனிடத்திலே ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானிலே 7 தரம் ஞானஸ்தானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லிச் சொன்னான். And Elisha sent a messenger unto him, saying, Go and wash and Jordan 7 times, and they flash and shall and come again to thee, and thou and shalt and be clean. வசனம் 11. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியிலே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினாலே அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். But an Nagaman was worth and went and away, and say, Behold, I threw out, he will and surely come out to me, and stand and call and the name of the Lord is God, and strike his hands over this place, and recover this lepers. வசனம் 12. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகுவதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் இல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளிலே அப்பனமாவும் பரப்பரும் நல்லதல்லவா என்று சொல்லி உக்கிரத்துடனே திரும்பி போனான். Have not an Appana and proper river of these Damascus, better than on all these waters of the Israel? May I not and wash in them, and be unclean? So he turned and went away in year again. வசனம் 13. அவன் ஊழியக்காரர்கள் சமீபத்திலே வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தாள்,
அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் இப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்முடனே சொல்லும் பொழுது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். And his servants come near and speak unto him, and said, And my father, if the prophet hadn't bade thee do some great things, well hast thou not, and have done it. How much and regret then when he and said to thee, Rise and be clean. வசனம் 14. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின பொழுது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். Then went he down and dipped himself and 7 times in Jordan, according to the saying of the man of the God, and his flesh and come again like unto the flesh of a little child, and he was unclean. வசனம் 15. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திலும் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ, இஸ்ரவேலராகிய தேவனைத் தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுது உமது அடியேன் கையிலே ஒரு காணிக்கையை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அது உண்மைதானே? And he returned to the man of the God, he and all this company, and come and stood before him. And he said, Behold, and now I can know that and there is no God in the whole the earth but in Israel. Now therefore I pray thee, take a blessing of the servants. வசனம் 16. அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். But he said, As the Lord and liveth before whom I stand, I will and receive no need, and thee and degrade him to take it, but he refused. வசனம் 17. அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்துவதில்லை. And Nagaman said, And shall and the not then, and I pray thee, be and give to the servants 2 moles bread of the earth for the servants I will, and thenceforth offer the nature burnt offering near and sacrifice unto other gods, but unto the Lord's. வசனம் 18. ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் மன்னித்து கொள்ள ரிமான் கோவிலுக்குள் பிரவேசிக்கும்போது நான் அவருக்கு கைலாகு கொடுத்து ரிமான் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிமான் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக என்றான். In these things and the Lord and prodain the servants that when the master go into the house of Rimmon to the worship there, and he and learn and my hand, and I bow myself in the house of Rimmon. When I bowed down and myself in house of the Rimmon, the Lord pardon their servants in the things. வசனம் 19. அதற்கு அவன், சமாதானத்துடனே போ என்றான். அவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போனபோது, and he said unto him, and go in peace. So he and departed from him the little way. வசனம் 20. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சிறியவனாகிய ஆகமானை கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்கவே
என்று கர்த்தருடைய ஜீவன் மேலே ஆணையிட்டு, Gehazi, the servants of the Elisha, the man of the God, and said, and behold, and my master ate and supper Naaman, this and Syrian, in not and recur at these ants that which he forgot. But as the Lord liveth, I will run after him and taken somewhat of him. வசனம் 21. நாகமான் பின் தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்தில் இருந்து குதித்து சுகச்செய்தியே என்று கேட்டான். So Gehazi followed after Naaman and went, and Naaman watched him and running after him. He little down from the chariot to the meet and him, and Israel and said, is all well. வசனம் 22. அதற்கு அவன், சுகச்செய்தி தான். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களில் 2 வாலிபர்கள் இப்பொழுதுதான் எப்ரோமில் மலை தேசத்தில் இருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியும் 2 மறுவஸ்திரங்களையும் தருவேண்டும் என்று கேட்க, என் எஜமானன் என்னை அனுப்பினார் என்றான். And he said, all is well. My master had, and my master had sent me, saying, behold, I even now and there be come to from Mount Ephraim to young men of the sons of the prophets. I give them, I pray thee, and talents of the silver, and 2 change of the garments. வசனம் 23. அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளி 2 பைகளின் 2 மாற்று வஸ்திரங்களுடனும் கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக என் வேலைக்காரனை 2 பேர் மேல் வைத்தான். And Naaman said, and cannot take 2 talents. And he grew him and burned 2 talents of the silver and 2 bags with 2 changes of the garments, and laid on them and upon the 2 of the servants, and they and were and them and before him. வசனம் 24. அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். And when he come to the 2 where he took them from their hands and bestrewed them into house, and he let the man go, and they departed. வசனம் 25. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானனுக்கு முன்பாக நின்றான். கேயாசி, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியேன் இங்கு கோவிலுக்குள் உமது அடியேன் எங்கும் போகவில்லை என்றான். But he went in, stood and before his master, and Elisha said unto him, whence comest thou? Gehazi answered, and they and servants went and know there. வசனம் 26. அப்பொழுது அவனை பார்த்து, இந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட சொல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கு வஸ்திரங்களையே ஒளித்து வைப்பு, ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் வாங்குகிறதற்கு இது காலமா? And he said unto him, went not many hurt within thee, and then he man and turned again from an east and charioteer to meet and thee. Is it a time to the recover money, and to other recover garment, and olive and winewords,
and sheep and oxen and servants and maidservants. வசனம் 27. ஆகையால் நாகமான் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியார்களையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகமாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். The leprosy therefore and Nagaman, we shall uncleave unto thee and unto the sea shed for the ever. And he went out from his presence a leper, as white as snow.